வணக்கம் நண்பர்களே. என்னென்ன எங்களை ஒரு நண்பற்ற தோட்டம்தான். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கு, மிச்சம் போடணும். இஞ்சளவு உழுது எல்லாம் இருக்குது. இப்போ குளிர்காலம், இனி இப்போ நல்ல வெயில் அடிக்குது. இனித்தான் ஆரம்பிக்க போகிற தோட்டம். அவர் ரெண்டை வர சொன்னார் தோட்டத்தை வீடியோ. அப்போ வந்தபோது வீடியோ ஒன்று செய்கிறோம், நீங்களும் பாருங்க. அது இங்கெல்லாம் புடலங்கொடிகள் நட்டு ஓஞ்சிட்டு எல்லாம் வட்டியாச்சு. வெனி குளிர். இப்போ கீழே நாற்றுகள் போட்டு வச்சிருக்கிறார். அதில் நெட்டுக்கு உள்ளே தெரிகிறது உள்ளி போட்டு வச்சிருக்கிறார். தோட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது அவருடைய ஊரில் சொல்லுவாங்க காவல் கொட்டில் என்ற மாதிரி. அது வந்து தங்கி இருக்க இதென்ன வச்சு காவல் கொட்டில் இருக்குது. அதில் தெரிகிற வெங்காயம் பூத்துட்டுது. பூவலும் மாஞ்சு கடைகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது வந்து சிவப்பு வெங்காயம், பம்பா வெங்காயம் கிடையாது, அந்த வெங்காயம் நட்டு வச்சிருக்கு. இதுக்கு அங்கால ஆடு வளர்க்குறாங்க, குதிரை நிற்கிது இந்த நெட்டுக்கு அங்கால. ஜாலியாக மிச்சம் செய்யலை தோட்டம். வாழை நிற்கிது. மற்ற இது கிணறு, இந்த கம்பியாக தெரியுது. இந்த மேலே வெள்ளை இதால் மூடி இருக்கிற வந்து மோட்டார், அது போட்டால் அதில் இந்த தண்ணி எடுத்து தான் பாவிக்கிறது. நாங்கள் பைப் லைன் வர இது மேலே கிணறு இருக்குது. பாதுகாப்பாக மேலே கம்பிகள் வச்சு மூடி இருக்குது. வெங்காய பூவெல்லாம் பூத்திருக்கு. அவர் ரெண்டை பிடுங்கி கொண்டிருக்கிறார். ரெண்டை வர சின்னவர். நீங்கள் வெங்காயப்பூ வேணுமாக்கள், நீங்கள் இந்த வீடியோ கீழ் அவருடைய நம்பரை போட்டு விடுறோம். நீங்கள் கோல் பண்ணி கேட்டால் அவர் கொண்டு வந்து தருவார். கடைக்காரர் வேணுமென்றாலும் ஒரு விலை தருவார். அவர் சொல்கிறார் என்னென்றால், அவருடைய இஞ்சால வெங்காயப்பூ கணக்க விளைஞ்சு நிற்குது. அவர் ரெண்டால் கடைகளுக்கு வேணுமென்றாலும் தருவாராம். அவர் சொல்கிறது என்றால், இப்போ கடைக்கு கொடுக்குறேன்டா தான் 6 ரூபா படி தருவாராம் கிலோ. அடுத்தது மக்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவருடைய நம்பரை இதில் போடுவோம், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்காக நீங்கள் வேணுமெண்டு வேறு நாளில் இருந்து கால் பண்ணி கேட்குறீல. இங்கே இருக்கிறவர் அவரை தெரியும், இவர் தான் தோட்டம் செய்கிறார், பவனியான்னு. நீங்கள் இவருடன் தொடர்பு கொள்ளலாம். சரி வாங்க, அவருடைய சில கேள்விகளை கேட்போம். என்ன மாதிரி மற்ற கேள்வி கொஞ்சம் மிளகா கண்டுகளும் வச்சிருக்கிறார். அங்கே புடலங்கொடி, கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. அந்த மூடி அடைச்சதுக்கு கருவேப்பிலை நிற்குது. வாழை எல்லாம் காற்றுக்கு பப்பாய் எல்லாம் முறிஞ்சிட்டுது, ஆனால் திருப்ப தழுக்குது. இனி திருப்ப வச்சது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்தால் மீண்டும் பெரிய தோட்டங்கள் திருப்ப கொண்டு வந்து வீடியோ காட்டுறோம். இப்போ வெங்காய பூ இருக்குது, நீங்கள் விரும்பினவருக்கு தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த தோட்டம் செய்கிறீங்க? 2 வருஷம் 3 வருஷமாக செய்கிறேன். என்ன வயது போன நேரத்தில் நான் இந்த வெங்காய பூ பூத்திருக்கு, பிடுங்க சரியான கஷ்டமாக கிடக்குது. நிறைய கூட யாரும் கேட்டால் 6 ரூபா படி கொடுக்கணும். மற்ற என்ன விலைக்குன்னா பிக்கெட்டுக்கு பாங்க கொடுக்குறது வரையிலும் தானே. அவையில் வந்துச்சுன்னா வேண்டால் 7 ரூபா 8 ரூபாய்க்கு 7 ரூபா 8 ரூபா படி கொடுக்கலாம். நான் 6 ரூபா படி தான் கொடுக்குறேன். அதுக்கு நான் கூட கஷ்டப்படணும். வெளியே போட்டு வந்து நேரி உடைய கொத்தி வெங்காயம் போட்டு முளைக்க வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆமாம்.
அப்போ கொஞ்சம் நாட்களில் கடையாளுக்கண்டா கிலோ 6 ரூபா படி கொடுப்பீங்க, சேனத்துக்குண்டா ஒரு பொடி கோடுங்கன்னா கிலோ 7 ரூபா படி கொடுப்பீங்க. என்னண்டா 7 ரூபா படி நான் கொடுக்கல, 6 ரூபா படி இல்லை இல்லை கொஞ்சம் இருக்குது கிலோ. இஞ்சான விலை இதுவும் கொடுக்கல. அங்கேருந்து விளையாண்டு சொன்னால் வெங்காயம் 9 ரூபாய்க்கு வேணும். அதை நட்டு அதை இத்தனை மேலே விற்கிறதுக்கு 6 ரூபாய்க்கு இவ்வளோ தண்ணியை விட்டு அதை விட்டு இதை விட்டு கொத்தி இவ்வளோ கஷ்டப்படுறேன். இவன் நாரி முறிய பாருங்க குஞ்ச வரைக்கும் நிற்கிறேன். மேலே உங்களோட முன்னேற்றத்துக்கு வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த வயசு முன்னேற்றத்துலேயும் எங்களோட நாட்டு தொழில் மாதிரி தோட்டத்துக்கு செய்து இவ்வளோ ஒரு முன்னேற்றமாக செய்கிறீங்க. அப்படி இன்னும் நீங்கள் வரணும், மக்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு இவற்றை டெலிஃபோன் நம்பர் மூலம் இந்த வெங்காயங்களை பெற்றுக்கொள்ளலாம் மலிவான விலை. தொடர்பு இந்த தம்பியே தொடர்பு கொள்ளலாம். அவர்கிட்டயே கேட்டாருன்னா அவரை எனக்கு தெரியும்படி சொல்லுவார். நல்ல பிள்ளை உதவி செய்கிற மனப்பான்மையில் இருக்குது பிள்ளைக்கு. இன்னும் 2 மாதம் 3 மாதம் சரி நீ புடலங்க, வெண்டிக்காய், பாவக்காய், பைத்தங்காய், பட்டு சுண்டங்கத்தரிக்காய் எல்லாமே பட்டு பேருக்கு இப்போ முளை வருது. இந்த கரவழியை நிற்கிற வேலி வழி சைடில் நிற்கிறதெல்லாம் சுண்டங்கத்தரிக்காய். அது இன்னும் ஒரு 2 மாதத்தில் நல்ல காய்க்கும். இப்போ குளிருக்கு இதாண்டு போய் நிற்குது, இப்போ தான் தழுத்து கொண்டு வருது. அந்த வெள்ளர் ரஜீவம் பொட்டிகளுக்குள்ள ஒரு நாற்று போட்டு வச்சுருக்க ஒவ்வொரு அந்த பிக்கர் இதுகளில் அது இப்போ தழுத்து கொண்டு வருது. அது நீ வைக்கணும். கருவேப்பிலை நீட்டுக்கு நிற்கிது, அப்படி கணக்க வச்சுருக்கிறார். இப்போ குளிரால் கொஞ்சம் இது, ஆனால் ரெண்டாலும் நல்ல பச்சையாக இருக்குது. நீங்கள் தெரிஞ்சவ கேட்டால் கொஞ்சம் வேண்டாலும் தருவார். இப்போ கொஞ்சம் குளிருக்கு தட்டுப்பாடு தான் எல்லார்கிட்ட. இவற்றை நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணும். ஓகே, இது முடிச்சுக்கொள்வோம். பாய்.